தூத்துக்குடி துறைமுக பகுதிக்குள் அமெரிக்க கப்பல் அத்துமீறி நுழைந்தது தொடர்பான வழக்கின் 35 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சுடலைக்குமார்? இந்த வழக்கை பத்தியும் சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தூத்துக்குடி துறைமுக எல்லை பகுதியான அதாவது இந்திய கடல் எல்லைக்குள் ஒரு கப்பல் ஒன்று நின்றதாக இந்திய காவல்படைக்கு தகவல் தெரிகிறது. இதனை அடுத்து அங்கு சென்று அந்த கப்பலை சோதனையிட்ட போது அதாவது முறையான அனுமதியின்றி இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக அவர்களை கைது செய்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த கப்பலை சோதனை செய்த போது அனுமதியின்றி ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் அவர்கள் உடனடியாக கியூபிரி காவல்துறையினர் அந்த வழக்கை எடுத்து வழக்கை விசாரித்து வந்த நிலையில் அந்த அதாவது அமெரிக்க தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான சீமன் காட் ஓகியா என்ற அந்த கப்பலில் 35 நவீன ரக துப்பாக்கிகளும் 5000க்கும் மேற்பட்ட தோட்டாக்களும் அந்த கப்பலில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் மீது 4 வழக்குகள், அதாவது இந்திய கடல் எல்லைக்குள் அனுமதியின்றி நுழைந்ததாகவும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் உரிமமின்றி ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் மேலும் தூத்துக்குடியிலிருந்து சட்டத்துக்கு விரோதமாக 1500 லிட்டர் டீசல் வாங்கியதாகவும் அவர்கள் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த கப்பல் மாலுமிகள் சார்பாக அதாவது இந்த கைதில் மொத்தம் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த 3 பேர், பிரிட்டனைச் சேர்ந்த 6 பேர், எஸ்தோனியாவைச் சேர்ந்த 14 பேர் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 12 பேர் என 10 மாலுமிகள் 25 பாதுகாவலர்கள், அந்த கப்பல் படையைச் சேர்ந்த பாதுகாவலர்கள் என 35 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து கப்பல் மாலுமிகள் சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அதாவது ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு இந்த வழக்கையும் அதாவது வழக்கையும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில் கியூ பிரிவு காவல்துறையினர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீடு செய்த போது தூத்துக்குடி இந்த வழக்கை ஏற்று தூத்துக்குடி கீழ் நீதிமன்றம் இந்த வழக்கின் குறித்து விசாரணையை மேற்கொள்ளும் என்று டெல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இரு தரப்பு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு அரசு வக்கீல்களும் வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கடந்த 17/12/2015 அன்று அனைத்து சாட்சிகளும் விசாரணை முடிந்த நிலையில் இன்றைய தினம் ஜனவரி 11ஆம் தேதி இந்த வழக்கு குறித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு இந்த வழக்கில் தொடர்புடைய 35 பேர் 10 மாலுமிகள் மற்றும் 25 பாதுகாவலர்கள் மற்றும் இந்த இவர்களுக்கு சட்டவிரோதமாக டீசல் வழங்கிய அந்த 8 பேர் என 43 பேரும் தூத்துக்குடி மாவட்ட முதலாவது அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜசேகர் முன்னிலையில் ஆஜராகினர். தொடர்ந்து அவர்களிடம் நீதிபதி உங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். தொடர்ந்து அவர்களுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் அதாவது ஆயுத தடை உங்கள் மீது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை விதிப்பதாக அறிவித்துள்ளார். மேலும் 3000 அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மனோஜ். சுடலைக்குமார், தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த 35 பேரும் குற்றம் சாட்டப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த 35 பேரும் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க சுடலைக்குமார்? அதாவது தற்போது சில மணி நிமிடங்களே ஆகிறது தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்த வழக்கில் மொத்தம் 43 பேர் 35 பேர் அதாவது 10 மாலுமிகள் 25 பாதுகாவலர்கள் மற்றும் இவர்களுக்கு சட்டவிரோதமாக டீசல் வழங்கிய தூத்துக்குடியைச் சேர்ந்த 8 பேர் அந்த 8 பேரை மட்டும் விடுதலை செய்ததாக தெரிய வருகிறது. 35 பேர் மட்டுமே இந்த 5 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில மணி நேரத்தில் இவர்கள் ஏற்கனவே கடந்த முறை கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அங்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உரிய வசதியும் இல்லாதன் காரணமாக இங்கிருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டனர். அதேபோல் தற்பொழுதும் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில மணி நேரத்தில் இவர்கள் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ். நிச்சயமாக சுடலைக்குமார், தற்போது கிடைத்த அந்த அண்மை செய்தி குறித்து திருநெல்வேலியிலிருந்து நேரலையில் விரிவான தகவல்கள் மற்றும் தெளிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.